தேவன் ஒரு ஸ்தாபனத்தை நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள். ஒரு பெண் பிரசங்கியை தேவன் நியமித்ததாக வேதத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து எனக்கு காட்டுங்கள். தெளிப்பு ஞானஸ்நானத்தை நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள். ஊட்டுதலை தேவன் நியமித்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்ததாக வேதத்தில் ஒரு இடத்திலிருந்து எனக்கு எடுத்து காட்டுங்கள். இந்த காரியங்களை தேடி பாருங்கள். அப்படி இருந்தும் நாம் அவைகளை தொடர்ந்து செய்கிறோம். இவைகள் சபையில் செய்யப்பட்டு வருகின்றது. நாம் பாப்டிஸ்டுகளாய் இருக்க முடியாததற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான ஞானஸ்நானத்தை நாம் விசுவாசிக்கிறபடியினால். வேதத்தில் ஒருவருக்கும் கூட வேறு எந்த விதமான ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. ஒரு இடத்தை வேதத்தில் காட்டுங்கள், எங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதென்று. அப்பொழுது நான் என் கரத்தை உயர்த்தி நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று அறிக்கையிடுகிறேன். வேதாகமும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கூறுமானால் அதன் அர்த்தம் நீங்கள் அந்த விதமாகத்தான் செய்ய